வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் கோல்ட் வெல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் தங்கத்தோட விலை வந்து அதிகமாக சரிஞ்சிருக்கு. ஸோ வெள்ளியோட விலையும் அதனோட சேர்ந்தே சரிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தங்கத்தோட விலை கடந்த ஒரு மாதம் காலமாகவே வந்து ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் மற்றும் இலங்கையில் பொருளாதார மந்த நிலை போன்ற காரணங்களுக்காக தங்கத்தோட விலை வந்து பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கண்டிருக்கு. இப்போ தங்கத்தோட விலை வந்து கடுமையாக சரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில் தங்கத்தை நம்ம வாங்கலாமா, இல்லை மேற்கொண்டு தங்கத்தோட விலை வந்து சரியுமா அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தற்போதைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ டாலரோட விலை வந்து தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிறதுனால தங்கத்தோட விலை வந்து தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியன் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது, ஃப்யூச்சரில் வந்து தங்கம் வாங்கலாமா இல்லை வந்து இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துடலாம். இப்போது வெள்ளியோட விலை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கிராம் வெள்ளியோட விலை வந்து தற்போது 74 ரூபாய் 10 பைசா அப்படிங்கிற விலையில் விற்றுட்டு இருக்கு. கிராமுக்கு கிட்டத்தட்ட நேற்றைய விலையிலேருந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது 2 ரூபா 30 பைசா அளவுக்கு வந்து வீழ்ச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ மேற்கொண்டு வெள்ளியோட விலை வந்து இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி 70 ரூபாய் எட்டும் அப்படிங்கிற கருத்து கணிப்பை வந்து நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் அந்த உக்ரைன் ரஷ்யா போர். அடுத்து வெள்ளியோட விலை ஒரு கிலோ வந்து 74,100 ரூபாய். ஒரு கிலோவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,300 ரூபாய் அளவுக்கு வீழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ 24 கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் 4,745 ரூபாய். ஒரு சவரனை பொறுத்தளவு 37,960 ரூபாய். ஓகேங்களா? 22 கேரட் ஒரு கிராமை பொறுத்தளவு 4,360 அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வந்து சரிஞ்சிருக்கு. ஒரு கிராமுக்கே கிட்டத்தட்ட வந்து 300 ரூபாய்க்கு மேலே வந்து சரிஞ்சிருக்கு. காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கத்திய நாடுகளில் தங்கத்தோட மோகம் வந்து அதிகமாக கிடையாது. பெட்ரோல் டீசலில் தான் வந்து அதிகமான முதலீடுகள் வந்து காணப்படுது. அந்த காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இதோட அந்த ரெஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மேற்கொண்டு தங்கத்தோட விலை வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. ஸோ தங்கத்தை வாங்க நினைக்கிறவங்க உடனே வாங்காமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வாங்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே 22 கேரட் கிராமோட ஒரு சவரனோட விலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 34,880 அப்படிங்கிற விலையில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவு விலை வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஏற்றம், கச்சா எண்ணெய் விலை ஏற்றம், டாலரோட விலை ஏற்றம், அப்புறம் வந்து ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் கூட நீங்கள் ட்ரேட் வச்சுக்கிட்டோம்னா ரஷ்யாவோட லோக்கல் கரன்சியில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முக்கியமான விஷயங்களை வந்து பல்வேறு மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து கட்டுப்பாடாக விதிக்கிறதுனால மேற்கத்திய நாடுகள்லேருந்து நம்ம தங்கத்தோட